கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3 நாள். கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்தம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை. கடவுள் போட்ட கணக்கு அற்புதமாக வேலை செய்ய தொடங்கும். நிம்மதி உங்களை நோக்கி நகர்ந்து வரும். தொழிலில் வாழ்க்கையிலே போராடி கலைத்த உங்களுக்கு அந்த நிலை மாறும். ஒரு நிம்மதியான நிலையான ஒரு பொருளாதார நிலை ஏற்படும். நல்ல திருமண யோகம் ஏற்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கனவுகள் மெய்ப்படும். நீண்ட தூர பயணங்களில் வெற்றி நோக்கி நகரும் பொழுது போராட்டத்தை சந்தித்தீர்கள். இனி கவலைப்பட வேண்டாம், அந்த போராட்டம் வெற்றியாக மாறும். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையப் போகின்றது. காரணம், எவ்வளோதான் கவலைகளும் கண்ணீரும் சிந்தினாலும் கூட உதவுவதற்கு யாரும் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. ஒரு அனுபவம், ஒரு பாடம். அந்த அனுபவத்தை தான் கடந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லி தந்தது. 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் 3 கிரகங்கள் அற்புதமான யோக பலனை தரப்போகின்றது. புதியதாக புதன், களத்திரக்காரகன் சுக்கிரன், புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் துணையாக இறுதி வரை வரப்போகின்றன. மத்தியம பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பேசியாகினார். குருவின் அருளையும் முழுமையாக பெறக்கூடிய சந்தர்ப்பம். தொழிலில் நல்ல முன்னேற்றம், இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். எந்த ஒரு தெளிவான முடிவும் எடுக்க முடியாமல் கலங்கியவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான நம்பிக்கையான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். கடந்த கால காயங்களும்